வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் கோங்கூரா மட்டன் கறி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் புளிச்சக்கீரை வந்து கொங்கூரா ஒரு 2 கட்டு வந்து நல்லா லீவ்ஸ்லாம் செப்பரேட் தண்ணியாக எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 தண்ணியில் வாஷ் பண்ணி செப்பரேட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இது வந்து நம்ம வந்து வேக வைக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பேனில் வந்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி புளிச்சக்கீரை 2 கட்டு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி குட்டி குட்டி பீசஸ்ஸு, அப்புறம் ஒரு வந்து 5-6 வரையும் பச்சை மிளகானா இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் இந்த கீரை. ஸோ அதனால் வந்து நீங்கள் 6-7 பச்சை மிளகா ஆட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பாயில் ஆகுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக. அந்த தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் அந்த கீரையை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கொங்கூரா வந்து புளிச்சக்கீரை நல்லா வந்து இதுவாயிடுச்சு, தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன், அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டொமேட்டோ தக்காளி வந்து மீடியம் சைஸ் அளவு இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மட்டன் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன்.
அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பளவு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து கொடுத்துருங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா மட்டன் வெந்துடும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 6 to 7 விசில்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த மட்டன் மசாலா கறி வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொங்கூரா மட்டன் கறி ரெடி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான கொங்கூரா மட்டன் கறி ரெடி. ஸோ இது வந்து பிளெயின் ரைஸ்க்கு, கீ ரைஸு, பிளெயின் குஷ்கா இந்த மாதிரி செஞ்சு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது இது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.